அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை இந்த ஆண்டு இந்த விழாவோட கருப்பொருளா எத்திசையும் தமிழனங்கன்னு தமிழ் தாய் வாழ்த்தின வரிகளை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறோம். தமிழ் தான் நம்ம இணைக்கக்கூடிய தொப்புள் கொடி. பலரோட முன்னோர்கள் 100-200 ஆண்டுகளுக்கு முன்பு பல்வேறு காரணங்களுக்காக தாய்மண்ணில் இருந்து சென்றிருப்பாங்க. அவங்களாலதான் பாலைகள் சோலைகளாச்சு, கட்டாந்தரைகள் தார் சாலைகளாச்சு, அலைகடல்கள்ல துறைமுகங்கள் உருவாச்சு, தேயிலை தோட்டங்கள், ரப்பர் தோட்டங்கள், கரும்பு பயிர்கள் செழித்து வளர்ந்துச்சு. அந்த நாடுகளும் வளம் பெற்றுச்சு. நான் இதை சொல்லும் போது நீங்கள் கடந்து வந்த பாதை, பட்ட துன்பங்கள், அடைந்த உயரங்கள்னு உங்களுடைய நினைவுகள் நிச்சயம் உங்க குடும்ப வரலாற்றை எண்ணி பார்க்கும். அப்படிப்பட்ட தமிழ் தியாகிகளின் வாரிசுகளான உங்களை உறவா அரவணைக்கக்கூடிய அந்த பாங்கு தமிழ்நாடுக்கு இருக்கு. 4வது ஆண்டா இந்த நிகழ்ச்சியை நடத்துறோம். சாதனை படைக்கிற நம் தமிழர்களை தேர்ந்தெடுத்து உலகம் யாவும் ஒன்றேன்னு முழங்கின தமிழன் கணியன் பூங்குன்றனார் பேர்ல விருது, அயலக தமிழர்களை பன்முகத்தன்மையோடு விளங்குகிற ஒரு தமிழரை தேர்ந்தெடுத்து தமிழ் மாமணி விருதும் பட்டயமும் இங்கே வழங்கி இருக்கிறோம். அயல்நாட்டு தமிழர்கள் மற்ற தமிழ் சங்கங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையே உறவு பாலமாக செயலாற்றும் அயலக தமிழ் இளைஞர் ஒருவருக்கு சிறந்த பண்பாட்டு தூதுவர் என்ற விருதையும் இந்த ஆண்டு முதல் வழங்கியுள்ளோம். இது எல்லாத்தையும் விட என் மனசுக்கு நெருக்கமான ஒரு திட்டம் இருக்கு. அதுதான் பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய வழித்தோன்றல்களை தமிழ்நாட்டில் அழைச்சிட்டு வந்து அவர்களுடைய வேர்கள் பரவி இருக்கக்கூடிய கிராமங்களை அடையாளம் காட்டுகிற வேர்களை தேடி திட்டம். என் அரசியல் வாழ்க்கையில இந்த திட்டம் ஒரு மைல்கல். இந்த இனிய நிகழ்ச்சியில உங்களுக்கான புது திட்டத்தோட அறிவிப்பையும் நான் வெளியிட விரும்புகிறேன். வெளிநாடுகள்ல இருந்து நம் தாய்மொழி நாட்டுப்புற கலைகள், தமிழ் பன்னிசைகளை அயலகத்துல வசிக்கிற தமிழ் மக்களின் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு நேரடியாக பயிற்றுவிக்கணும் என்று கோரிக்கைகள் வந்த வண்ணம் இருக்கு. இதுக்காக ஆகிற செலவை அனைத்தையும் தமிழ்நாடு அரசே இருக்கும். இதுக்காக 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும். உங்ககிட்ட நான் வைக்கிற வேண்டுகோள் எல்லாம், இங்க இருந்தாலும் உங்க அடையாளத்தை விட்டுறாதீங்க, உங்க வேர்களை மறக்காதீங்க. நீங்க எங்க இருந்தாலும் தமிழ்நாட்டில் உங்க சகோதரன் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கேன் என்ற நம்பிக்கையோடு வாழுங்கள். வாழ்வதும் வளர்வதும் தமிழாகவும் தமிழினமாகவும் இருக்கட்டும்.